அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம யோகாசனம் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம அடுத்த தலைப்பை பார்க்க போகிறது சிரசாசனம். சிரசாசனம் எப்படி செய்யணுங்கிற முறைகளும் அதற்கான பலன்களும் பார்க்க போகிறோம். திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம், வள்ளல் பெருமான் திருவடிகள் சரணம். சிரசாசனம் செய்முறை: 15 நாட்கள் அர்த்தாசனம் செய்த பின்புதான் சிரசாசனம் தொடங்க வேண்டும். அர்த்த சிரசாசன நிலையில் சுவர் ஓரமாகவோ மூலையிலோ இருந்து கொண்டு லேசாக மூச்சை பிடித்து கால்கள் இரண்டையும் உயரே மெதுவாக தூக்க வேண்டும். கால்களை விரைப்பாக. அர்த்த சிரசாசன நிலையில் சுவர் ஓரமாகவோ மூலையிலோ இருந்து கொண்டு லேசாக மூச்சை பிடித்து கால்கள் இரண்டையும் உயரே மெதுவாக தூக்க வேண்டும். கால்களை விரைப்பாக இல்லாமல் சாதாரண நிலையில் வைக்க வேண்டும். சாதாரண மூச்சு. கண் மூடி இருக்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் பிறர் உதவியுடன் செய்யலாம். நன்றாக பேலன்ஸ் கிடைத்த பின் தனியாக நிற்கலாம். ஆரம்பத்தில் 3 நிமிடம் முதல் 5 நிமிடத்திற்கு மேல் நிற்க வேண்டாம். இறங்கும்போது 2 கால்களையும் மெதுவாக மடித்து இறங்க வேண்டும். அல்லது ஒரு காலை மட்டும் நேராக நீட்டி மறு காலை எதிர்பக்க பாரமாக வைத்து மிக மெதுவாக இறக்க வேண்டும். மண்டியிட்டு உட்கார்ந்து நன்றாக இரு மூக்கு துவாரம் வழியாக மூச்சை உள்வாங்கிய பின் கண்ணை மெதுவாக திறக்க வேண்டும். பலன்கள்: ஆசனங்களின் அரசன். உடலில் உள்ள சுரப்பிகள் அனைத்தும் உறுதிப்பட்டு பல நோய்கள் வராமல் காக்கும். சிந்தனை சக்தி, ஞாபக சக்தி அதிகரிக்கும். நோயிராது நன்கு செயல்படும். ஆண்மை மேலிடும். மலச்சிக்கல், வெள்ளெழுத்து, நரம்பு தளர்ச்சி நீங்கும். மூளை உபயோகித்து வேலை செய்யும் அரசு அதிகாரிகள், தலைவர்கள், வக்கீல்கள், டாக்டர்கள், மாணவர்கள், சிந்தனையாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் பழக வேண்டிய ஒரு முக்கிய ஆசனம். எந்த நோயும் தடுக்கும் ஆசனம் இதற்கு உண்டு. சரிங்களா? மூளை கோளாறு நீங்கும். ருதுவாகாத பெண்கள் ருதுவாவார்கள். இவ்வாசனம் தினமும் 2 நிமிடம் செய்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். ஆசன நிலையில் உடல் மிக இலக்கமாக இருக்க வேண்டும். ஆசன நிலையில் உடல் மிகவும் இலக்கமான நிலையில் நிற்க வேண்டும். சரிங்களா? இந்த சிரசாசனம் கொஞ்சம் தான் பழகுங்க. இந்த சிரசாசனம் தான் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? தலைகீழ நிற்கும்போது முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா அடுத்த சிரசாசனம் செஞ்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு ஆசனம் செய்யும்போதும் நீங்கள் மூலபந்தம் பிடிக்க முடிஞ்சால் மூலபந்தம் பிடிங்க. சரிங்களா? ஆசனம் செய்யும்போது குருவின் அனுமதியை பெற்று நீங்கள் ஆசனம் செய்யுங்க. குருவின் பக்கத்து துணை கொண்டு நீங்கள் ஆசனம் செய்யுங்க. எப்பொழுதும் இறைவனை வேண்டிக்கிட்டு, எப்பொழுதும் தெய்வங்களை வேண்டி நீங்கள் யோகாசனம் செய்யுங்க. சரிங்களா? இத்துடன் தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.